கங்காமாட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பனை ஓலையில் கைவினைப் பொருட்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பயன்படுத்துகிற மாதிரி பொருட்கள். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்மளே செக் பண்ணி காமிச்சோம்னா குழந்தைங்களோட கண் பார்வை திறனோ காது கேட்கிற திறனோ எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனது. இதே கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து கலரிங் இல்லாமல் ரெடி பண்ணது. குழந்தைங்க வாயில வச்சாலும் இதே நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்காக பனை ஓலையில் பொக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம பொருட்களை கொடுத்து பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் மாலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா வருஷக்கணக்கில் இது அப்படியே இருக்கும். இந்த கலர் சைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சாமிக்கு இதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சதுர சொலகு. இதில் வந்து வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுலேயே வந்து சதுரமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரவுண்ட் ஷேப்பும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அளவுகள் வந்து மாறுபடும். முரம் தான், ஆனால் சவுத் சைட் பார்த்தீங்கன்னா சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சம்மர் சீசனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது கேப். இதுலேயே வந்து நம்ம 2 மாடலில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு மாடல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும். இது பனை ஓலையோட நேச்சுரல் கலர். இதுலேயுமே நம்ம பனை ஓலையோட இயற்கையான வண்ணத்தில் உள்ள மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க போடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான், லைட் வெயிட்டு, அழகாக குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய 4.5 பெட்டி 5.5 பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் வந்து கடுகு மிளகு சீரகம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி கிண்ணி பெட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க பயன்படுத்துகிற மாதிரி பென்சில் பவுச். இதெல்லாம் நீங்களே செய்றீங்களா? ஆமாம், இது எல்லாமே நம்மளா பண்ணி புதுக்கலாக கொண்டு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஆமாம், பனை ஓலைக்கு நம்ம வந்து பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த தொழிலை எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் மொத்தமாகவும் பொருட்கள் கொடுக்குறோம். இல்லை ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயிற்சி வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களை அனுப்பலாம். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9123520390. எல்லா ஊர்களுக்குமே நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம். உங்கள் பேர்? என் பேர் ரஞ்சிதா.